ஓகே குழந்தைங்களா, நம்ம கடைசி பகுதியில் எதில் முடித்தோம்? நம்ம அஜய் வந்து தன்னோட மான்ஸ்டரை திருப்பி பெற்றுட்டான். ஓகே, ஸோ அடுத்தது என்னாச்சுன்னு நம்ம பார்ப்போம். அப்போ அடுத்த நாள் அவனுக்கு திருப்பி அந்த சத்தம் கேட்கல. சரின்னு கொஞ்சம் பார்த்தா இன்னொன்று லெட்டர். அஜய், நான் வந்து உன்னோட சிஸ்டர் ஹெமா வந்து தூங்க வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே உன்னை வந்து பார்த்துக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க விளாண்டுட்டே இருக்கா. அப்போ நான் நினச்சேன், ஆமாம் அது உண்மைதான். ஏன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து தூங்கவே பிடிக்காது. அவள் விளாண்டுட்டு இது பண்ணுவாள், அப்புறம் ரொம்ப நாய்ஸியான இது பண்ணுவாள். எங்களால் தாங்கிக்கவே முடியாமல் இருப்போம். ஆனால் அது என்னோட மான்ஸ்டர் ஆச்சு, அப்புறம் நான் எப்படி தூங்குவேன்? இல்லை, அது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் டக்குன்னு என்னோட சிஸ்டரோட ரூமுக்கு நான் போனேன். பார்த்தா அவன் அங்கே இல்லை. கீழே கேப் இருந்தா. டக்குன்னு நான் பெட்டு மேலே ஏறிக்கிட்டு என்னோட கால்களெல்லாம் நான் மூடிக்கிட்டு கேப் வா, நம்ம ரூமுக்கு போய்க்கலாம், வேற மான்ஸ்டர் இதை பார்த்துக்கலாம். என்னைய மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மான்ஸ்டரால் மட்டும்தான் இந்த பொண்ணை பார்த்துக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களாம். இல்லை வேணாம், அப்போ நான் எப்படி தூங்குவேன்? ப்ளீஸ் என் ரூமுக்கு வா. ஓகே குழந்தை, நான் உனக்கு 3 சான்ஸ் தரேன். 3 சான்ஸ்லையும் நீ தோத்துட்டேன்னா அப்புறம் நான் தான் இவ்வளோ தூங்க வைப்பேன். சரி அப்படின்னு கேப் அங்கேருந்து போயிட்டான். அப்போ அஜய் வந்து அவங்களோட சிஸ்டர் ஹேமா கிட்ட, ஓகே நானும் இப்போ உங்ககிட்ட விளையாடினான்னு நினைக்கிறேன், வா நாக் விளையாடலாம் அப்படின்னு ஒரு பொருளை வச்சு 3 வாட்டி தட்ட சொன்னான். சரின்னு ஒரு டைனோசர் எடுத்து அப்படின்னு தட்டினோடனே ஒரு மான்ஸ்டர் வந்தான். அது நிறைய மூக்குகளோட, ஒரு 2 கண்களோட, அப்புறம் அதில் நிறைய லிக்விட்லாம் ஒழுகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஏமா அவளோட ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து அதை தொடச்சிட்டு இருந்தான். அப்படின்னு அதை வச்சு தொடச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜதர்களே, இப்போ உங்களால் இதை தூங்க வைக்க முடியாது, இது பெட்டரே இல்லை, இல்லைன்னா அவள் உங்க கூட விளையாண்டுட்டே இருப்பாள், வேறு ஏதாச்சும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே, நான் ஃபஸ்ட்டு பகுதியில் வந்து ஒரு கேர்ள் மான்ஸ்டர் ஃபஸ்ட்டாக வந்தால அவள்கிட்ட கூட ஒரு லாங்கான டெயில், அப்புறம் அதில் போ மாட்டியிருந்தால அந்த ராட்சசரை திருப்பி வந்து, உனக்கு தானே இந்த நான் வேணா, இப்போ ஒரு பொண்ணு தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்தோடனே அவங்களோட டெய்லில் அவள் நிறைய பிரேஸ்லெட் போட்டு அதை அலங்கரிச்சிட்டு இருந்தான். அப்போ அவள் சொன்னா, நான் இங்கே ட்ரெஸ்அப் விளையாட வரல, சீக்கிரம் போய் பெட்டில் படு. அவள் படுப்பாளா? இல்லவே இல்லை, அவள் விளையாண்டுட்டே இருந்தான். நான் எதுக்கும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு அவன் திரும்பி போயிட்டான். அடுத்து வந்தது நிறைய 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 வாள் கொண்ட ஒரு ராட்சசர். அதுல இருந்து ஹேமா வந்து ஒரே ஒரு வாளை ஹைஃபை பண்ணிக்கிட்டா. இதுவும் உங்களாலேயும் முடியாது, நீங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. 3 சான்ஸ் முடிஞ்சிருச்சு குழந்தை, இனிமே இது என்னோட சான்ஸ். ஓகே அப்படின்னு அப்படின்னு கேப் கத்துனான். ஆனா அவ பெட்டுக்கு போனாதான், ஆனா போய் படுத்து தூங்கவே இல்லை. அவன் கேபோட முடியை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டே பிடிச்சிட்டு இருந்தானா. அப்ப திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு பெட் அடியில இருந்து. பார்த்தா கேபோட குட்டி தங்கச்சி வந்தாலாம். அப்போ சொன்னா, அண்ணே நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தேன். இப்ப நீ எதுக்கு வந்த? நீ எல்லா சீனையும் வந்து இப்படி பண்ணிட்டப்போ சாரி அண்ணே அப்படின்னு. அங்க பார்த்தா ஹெமா கப்சிப்புன்னு போய் படுத்து இருந்தா. அதை பார்த்தோன்னே
அங்க அவளோட கால் மட்டும் வெளியே நீடிச்சு. கால் எப்போ ஷூஸ் வருமோ அவ சொல்லிட்டுதான் அப்படின்னு பார்த்தா அவளோட கால் இருந்துச்சு. அதெல்லாம் கிகிள் பண்ணி சிரிச்சோடனே அவள் டக்குன்னு கப்சுப்புன்னு போயிட்டான். அப்போ கேப் பண்ணா, ஓ நீ தான் இதுக்கு பர்ஃபெக்ட் மான்ஸ்டர். அப்போ நான் சொன்னேன், கேப் எனக்காகவும் கேபோட தங்கச்சி என் தங்கச்சிக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ரூமுக்கும் கேப் டக்குன்னு வர்றதுக்குள்ள நான் சீக்கிரமா போய் என் கால்களை மறைச்சிட்டு நான் இருந்தேன். ஓகே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ அரைமணி செக்ஷன். குழந்தைங்களா, நம்மளால எப்பவுமே நம்ம கண்ணை திறந்துக்கிட்டே தும்பவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா, உங்களோட கை விரல்கள் இருக்கும்ல, அதுலேயே ஏதோ வெரி வெரி ஸ்லோவா வளரும்னு. அதுதான் நம்மளோட தம்ப் ஃபிங்கர். தம்ப்னா எதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, கட்டை விரல். அப்புறம் ரொம்ப ரொம்ப வேகமாக வளர்றது வந்து நம்மளோட மிடில் ஃபிங்கர். அதாவது உங்களோட ரிங் ஃபிங்கருக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் மிடில் இருக்கிற ஃபிங்கர் தான் மிடில் ஃபிங்கர். அந்த ஃபிங்கர் தான் ரொம்ப சீக்கிரமாகவும் வேகமாகவும் வளரும். உங்களோட கைகளை பாருங்க, அதுலேயே தம்பு தான் வெரி சின்னதாக இருக்கும். அப்புறம் உங்களோட அந்த மிடில் ஃபிங்கர் தான் எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட ஹார்ட் வந்து எந்த சைஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே மிஷின் தேவையே இல்லை. உங்களோட கை விரல்கள் இருக்குல்ல, அதை மூடிட்டோன்னே உங்களுக்கு ஒரு சைஸ் கிடைக்கும்ல, அதுதான் உங்களோட ஹார்ட்டோட சைஸ். நீங்கள் வளர வளர உங்களோட இந்த கை விரல்கள் அப்புறம் கை ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகும்ல, அப்படியே உங்களோட நெஞ்சோட இதயமும் ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகும். அப்போ பாருங்க, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எவ்வளோ சின்ன இதயம் இருக்கும்னு. அதே மாதிரி தான் நம்மளோட காதுகளும் மூக்குகளும் வாழ்க்கை முழுவதும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். சரி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெண் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லுங்க? அவங்க தான் பிரதிபா பட்டேல். அப்புறம் இந்தியாக்கே பெண் பிரைம் மினிஸ்டர் யாரு? அவங்க தான் இந்திரா காந்தி. சரி, நம்ம இந்தியாக்கு மொத பிரசிடென்ட் யாரு? அவங்க தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நம்ம இந்தியாலேயே மொத யாரு ஸ்பேஸுக்கு போனோம்னு தெரியுமா? ராகேஷ் சர்மா தான். மொத நோபல் பரிசு யாருக்கு கிடைச்சிச்சுன்னு தெரியுமா? நம்ம இந்தியால ரவீந்திரநாத் டாகூருக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சு. அவர் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அவர் தான் நம்மளோட தேசிய கீதத்தை எழுதுறவர். ஓகே குழந்தைங்களா, இதே கூட கதையும் அறிவுமணி செக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.